ஏன்டா டேய், உனக்கே அது நியாயமா இருக்கா? வெளியில பங்குனி வெயில் பல்ல கடிக்கிட்டு இருக்குது, வெள்ளை மழை பொழியுது. எங்கடா பொழியுது? ஏன் வெளியும் சூடா இருக்கு, நீயும் சூடா வந்திருக்க. வெளியில வந்து பார்த்தா தான் உனக்கு தெரியும். சூடா இல்லையான்னு. இங்க இருந்துட்டு வெள்ளை மழை பொழிகிறதுன்னு பாடுனா ஏசில இருக்குல்ல, அப்படிதான் பேசுவ. இந்த மாதிரி ஏசி நானும் ஒண்ணு வீட்டுக்கு வாங்கணும். இப்ப நானும் பாடுறேன் வெள்ளை மழை பொழியுதுன்னு. ஓகேவா? எங்க போறப்ப? ஏசி வாங்க போறேன். ஆஹா, கிளம்பிட்டாயா கிளம்பிட்டாயா. உட்காரு. சில விஷயம்லாம் தெரிஞ்சுட்டு போய் வாங்கணும். சரி. அதெல்லாம் நான் சொல்றேன், தெரிஞ்சுட்டு போய் வாங்கு. சரியா? எனக்கு கண்டிஷன்லாம் ஃபாலோ பண்ண தெரியாது. சீப் அண்ட் பெஸ்ட்டா ஏசி கிடைக்குதா, வாங்கிட்டு காசை கொடுக்குறோமா வாங்கிட்டு வர வேண்டியதான். அவ்வளவுதான் எனக்கு தெரிஞ்சது. ஆமா, இப்ப வாங்கிடுவீங்க. அப்புறம் வந்து ஏசி நல்லால அது நல்லான்னு ஃப்ரெண்டா குறை சொல்ல வேண்டியது. கண்டிஷன்ஸை ஃபாலோ பண்ணுங்கடா, கண்டிஷன்ஸை ஃபாலோ பண்ணுடான்னு சொல்றேன்ல. ஓ அப்படியா விஷயம். கண்டிஷன் சொல்றா அதனாச்சும் பார்க்கலாம். என்னன்னு சொல்றேன் பாத்துக்கலாம்டா. ஏசி வாங்குறதுக்கு சில கண்டிஷன்ஸ் இருக்கு. சரி. அது ஒவ்வொன்றா சொல்றேன். அது மாதிரி ஆகுது. மொதல் கண்டிஷன் என்னன்னா ரூம் சைஸ். ஓகே. ரூம் சைஸ் வந்து பெரிய ரூம் சைஸ் இருந்து சரி. நீ அதுக்கு தகுந்தாப்புல சின்ன ஏசியா வாங்கிட்டீங்கன்னா உனக்கு கூலிங் பத்தாது. ஓகே. சின்ன ரூமுக்கு பெரிய ஏசியா வாங்கிட்டீங்கன்னா வச்சுக்க, அது வந்து வேஸ்ட். உனக்கு கரண்ட் பில் அதிகமாகும். சரி, இங்க வேற ரூம் சைஸ் அது இதெல்லாம் எனக்கு தெரியாது. எனக்கு ஏசி வாங்கி உடனே மாதிரி வெள்ளை மலை பொழிகிறது மாதிரி பாட்டு பாடணும். ஆயா உட்காந்து இவ்வளவுதான் எனக்கு தெரியும். நீ ஒரு கண்டிஷன் கேட்டே இப்படி சொல்றியே, அடுத்த கண்டிஷன் வேற இருக்குதா? சொல்லு. அடுத்து 5 ஸ்டார் ரேட்டிங்னு ஒன்று இருக்கு, அது தெரியுமா? எனக்கு சாப்பிட்ற 5 ஸ்டார் மட்டும்தான் தெரியும். ஏசிலாம் 5 ஸ்டார் இருக்கு, நீ சொல்லி தான் எனக்கு தெரியுது. 5 ஸ்டார் ரேட்டிங்லாம் இருக்குடா, நான் சொல்றேன் கேட்டுக்க. சரி சொல்லு. 5 ஸ்டார் ரேட்டிங்னு சொன்னல. சரி. அது வாங்கினீங்கன்னா உனக்கு கரண்ட் பில் சேவ் ஆகும். ஓகே. அதே மாதிரி இன்வெர்டர் ஏசின்னு சில ஏசிஸ் இருக்கு. இன்வெர்டர் உள்ள ஏசியா வாங்கினீங்கன்னா சரி அதுவும் வந்து உனக்கு கரண்ட் பில் சேவ் பண்ணி கொடுக்கும். சரியா? அந்த மாதிரி வாங்கினீங்கன்னா உனக்கு பெஸ்டா இருக்கும். அது இல்லாம பிராண்டடா வாங்கணும். அது இல்லாம வந்து சர்வீஸ் கரெக்டா இருக்கான்னு பார்க்கணும். நீ வந்து காசு அதிகமா செலவு பண்ணிட்டு சர்வீஸ் ஒழுங்கா இல்லைன்னா அது நீ தான் இது பண்ணுவ. அதனால சர்வீஸும் ஒழுங்கா இருக்கான்னு பார்த்தோம். இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் இருக்கு, அதெல்லாம் பார்த்து நீ வாங்கணும். சரி ஓகே. சீப்பஸ்டா கிடைக்குமா? சீப்லயே இருக்காத, ஒன்று வாங்கினாலும் பெஸ்டா வாங்கணும். சரி ஓகே டன். ஞாபகம் இருக்குல்ல? ஞாபகம் இருக்கு, எல்லாமே ஞாபகம் இருக்கு. நான் சொன்ன விஷயம்லாம் ஞாபகம் வச்சுட்டு நீ ஏசி வாங்கினா என்னைய மாதிரி நீயும் வெள்ளை மலை பொழியுன்னு பாட்டு பாடலாம். சரி ஓகே, பாடுறேன், கன்ஃபார்மா பாடுறேன். எனக்கு ஒரு நல்ல ஏசியை வாங்கி கொடு. நீ சொன்ன கண்டிஷன்ஸ்லாம் ஃபாலோ பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி ஏசி வாங்கி கொடு. இப்போ என்ன பண்ணுறோம், 2 பேரும் ஏசி வாங்க போகிறோம். எப்படி? ஏசி வாங்க போகிறோம். வா போகலாம். போகலான்டா, ஏசி வாங்க போகலான்டா. இன்னும் என்ன பண்ணிட்டு இருக்கா? போகலாம், கிளம்பலாம். அதுக்கு முன்னாடி இப்போ சொன்ன விஷயங்கள்லாம் அவனுக்கு மட்டும் இல்லை, உங்களுக்கும் தான். நான் சொன்ன விஷயங்களை வச்சு ஒரு நல்ல ஏசியா நீங்களும் வாங்க, சம்மரை என்ஜாய் பண்ணுங்க. 1 செகண்ட். அவன் இன்ஃபர்மேஷன் கொடுத்த மாதிரி நானும் ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு போயிடுறேன். சொன்ன கண்டிஷன்ஸ்லாம் ஃபாலோ பண்ணி ஏசி வாங்க போகிறோம். நானும் வீட்டில் உட்காந்து வெள்ளை மலை பொழியுதுன்னு பாட்டு பாட போகிறேன். நீங்களும் அந்த கண்டிஷன்ஸ்லாம் ஃபாலோ பண்ணி ஒரு நல்ல ஏசியாக வாங்கிக்கோங்க. சம்மரை என்ஜாய் பண்ணுங்கள். ஹாப்பி சம்மர். எப்பொன்னும் அப்பொன்னும் ஏசி பயலுகடா.